எல்லாருக்கும் வணக்கம். தாமரைசெல்வி மேடம். மேடம் நீங்க ப்ளீஸ் டேக் இட். அனைத்திற்கும் ஆதாரமான இயற்கையை வணங்கி சித்தர்கள் மற்றும் என் குருநாதர்களின் பொற்பாதங்களை என் சிரசின் மேல் ஏற்று எனது வகுப்பை தொடங்குகின்றேன். அதாவது நேற்று நம்ம பார்த்தது எப்படி அந்த 5 மூலக்கூறுகள் வெவ்வேறு பர்சன்டேஜ்ல சேர்ந்து ஒவ்வொரு உறுப்புகளோ அல்லது நம்மளுடைய உடல் கூறுகளோ உருவாகின்றன அப்படிங்கிறத பார்த்தோம். பொதுவா இப்போ ஒரு கடல்ல நீந்தி பழகன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல என்ன பண்ணுவோம்? காலை நனைப்போம். அப்புறம் முட்டு வரைக்கும் வர்ற ஒரு தண்ணியில போய் நிற்போம். அப்புறம் கொஞ்சம் உள்ளால போவோம். கொஞ்சம் அலை வரும். அப்படியே பயந்து ஓடி வருவோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ளால போவோம் வருவோம். உள்ளால போவோம் வருவோம். நல்லா பழகுனதுக்கு அப்புறம் ஓகே, அந்த ட்ரிக் தெரிஞ்சுக்கிடும். ஓகே, இப்படிதான் பண்ணணும். அலை வர்ற நேரத்துல இந்த மாதிரி இருந்தா நம்மளை கொஞ்சம் உயர்த்திக்கிட்டோம்னா உள்ளால போகலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் பிடிபட்டுரும். அதே மாதிரிதான் இப்போ நான் ஒவ்வொரு கிளாஸ்லயுமே இந்த உடல் கூறுகளை பற்றி சொல்லும் போது 5 பூதங்களுடைய மூலக்கூறுகளை எப்படி சேர்க்கிறோம், அதே மாதிரி அந்த மூலக்கூறுகளுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கும் அதே இதை கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா நீங்களும் அதை கண்டிப்பா புரிஞ்சே ஆகணுங்கிறதுல தீவிரமா இருக்கிறேன். பார்ப்போம் எவ்வளவு தூரம் என்னால கொண்டு போக முடியுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மனவாசகம் கடந்தார் எழுதின உண்மை விளக்கம் அப்படிங்கிற புக்ல பாத்தீங்கன்னா, அந்த இதுல அவர் ஆன்ம தத்துவம் பாடல் 9 அதை எடுத்தீங்கன்னா, நம்மளுடைய 5 மூலக்கூறுகளும் எந்த மாதிரி தன்மை உடையது, அதனுடைய இயல்புகள் என்ன அப்படின்னு கிளியரா சொல்லியிருப்பாரு. அவர் சொல்றது என்னன்னா, நம்மளுடைய நிலம் மண்ணின் கடினமாய் தாங்கும் தன்மை உடையது. சோ மண் மூலக்கூறு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சு நிற்கும். சோ அது கடினமாய் தாங்கும் தன்மை உடையது. நீர் எடுத்துட்டீங்கன்னா நீரோட மூலக்கூறோட தன்மை எப்படி இருக்கும்னா, இது தன்மையுடையதாய் பொருள்களை பதஞ்செய்யும். தன்மைனா குளிர்ச்சியா இருந்து அதெல்லாம் பதப்படுத்தும். இதோட நீரோட மூலக்கூறோட தன்மை குளிர்ச்சியா இருக்கும், பொருட்களை பதப்படுத்தும். அடுத்தது நெருப்பு சுட்டு ஒன்றுவிக்கும், எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு ஒரு ஃபைனல் இதுக்கு கொண்டு சேர்த்துரும். காற்று பறந்து சலித்து பொருள்களை திரட்டும் செயல் கொண்டது. காற்று எப்பவுமே அசைஞ்சுக்கிட்டே இருக்கும், பறந்து சலிச்சு, அதாவது காற்று எப்பவும் வீசிக்கிட்டே இருக்கும், சலனப்பட்டு கொண்டே இருக்கும். அதோட தன்மை அது. ஆகாயம் நிரந்தரமாய் எங்கும் நிறைந்து மற்ற அனைத்திற்கும் இடமாய் இருக்கிறது. சோ இதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம். ஆகாயம்தான் அத்தனையும் தாங்கி இருக்குது. சோ மண்ணு கடினமா தாங்கும் தன்மை உடையது, நீர் குளிர்ச்சியா பதஞ்செய்யும் தன்மை உடையது, நெருப்பு சுட்டு ஒன்றுவிக்கும் தன்மை உடையது, காற்று பறந்து சலித்து பொருள்களை திரட்டும் செயல் கொண்டது, ஆகாயம் அனைத்தையும் தாங்கும் ஆதாரமாய் இருக்கின்றது. அது அனைத்திற்கும் இடமாய் இருப்பது ஆகாயம்தான். இது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எதுக்காக இந்த இதை சொல்றோம்னா, ஒவ்வொரு மூலக்கூறோட தன்மைகளையும் அவ்வளவு தெளிவா நம்ம சொல்லியிருக்கிறாங்க நம்மளுடைய ஞானிகள் எல்லாருமே. அடுத்து நான் சரி பஞ்சீகரணம் எப்படியாவது உங்க மண்டையில ஏத்தியே ஆகணும்னு ஒரு தீவிர முடிவோடு தான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். பார்ப்போம் எவ்வளவு தூரம் என்னால ஏத்த முடியுதுன்னு. நேற்று அந்த இதோட பேஸ் ரெஃபரன்ஸையும் எடுத்தேன். ஏன்னா இது எதுல இருந்து சொல்றீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தோணும். ஆத்மபோதா ஆஃப் பகவான் ஸ்ரீ சங்கராச்சாரியா பை சுவாமி சின்மயானந்தா, இந்த புக்ல 25வது பேஜ்ல நாலேஜ் ஆஃப் த செல்ஃப் அப்படிங்கிறது இது ஆங்கிலத்திலாம் இருக்குது. இந்த புக்ல கொடுத்துருக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேசிக் எலிமெண்ட் சொல்றோம் இல்லையா, ஸ்பேஸ், ஏர், ஃபயர், வாட்டர், எர்த், அதாவது ஆகாயம், வாயு, இது நெருப்பு அல்லது வெப்பம் சொல்லலாம், நீர், அடுத்தது மண்.
இந்த 5 தத்துவத்தையும் முதல்ல என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மூலக்கூறா எடுத்துக்கோங்க. ஆகாய மூலக்கூறு, அடுத்தது வாயு, வெப்பம், நீர், மண், இந்த 5 எடுக்கும்போது இதை வந்து தன்மாத்திரைன்னு சொல்றோம். இதுதான் சூக்கும மூலக்கூறு. சூக்குமம், அதாவது பார்க்க தெரியாது, அதுதான் தன்மாத்திரைன்னு சொல்லுவோம். இது வந்து சூக்கும வடிவில் இருக்குது. முதல்ல என்ன பண்றோம், இதை 2ஆ பிரிக்கிறோம். 2 சம பாகமா பிரிக்கிறோம். ஒவ்வொரு மூலக்கூறையும் சமமா பிரிக்கிறோம். அடுத்தது இந்த ஸ்பிளிட் கம்ப்ளீட்டா 2ஆ, ஒன்னு ஃபுல்லா பிளாக்கா போட்டுக்கு, ஒன்னு ஆஃப் போட்டுக்கு. ஏன்னா டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக 2ஆ பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இதுல வந்து ஒரு மூலக்கூறு அப்படியே சேர்ந்தாப்புல இருக்கும். மிச்சம் இருக்கிறத வந்து இது ஆகாயம்னா மிச்சம் 4 தான் பிரிக்கிறோம். மிச்சது இதை எடுத்துட்டீங்கன்னா இது மிச்சம் 4ஆ பிரிக்கிறோம். அப்ப 2வது பாகத்தை 4 பங்கா பிரிக்கிறோம். 1 of remaining intact, the other split into 4. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ இதுல உள்ள இந்த பாதியை எடுத்துக்கிட்டு மிச்ச 4ல இருந்து இது ஒரு பங்கு, இது ஒரு பங்கு, இது ஒரு பங்கு, இது ஒரு பங்கு, அதாவது ஆகாய மூலக்கூறு நம்ம இதுல வந்து 50% எடுத்துக்கிட்டோம்னா மிச்ச 4 இங்க இருந்து எடுத்து கொண்டு வரோம். மிச்ச 4 பங்குல அதே மாதிரி இதோடதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மிச்ச 4 எடுப்போம். இதுதான் வந்து 5-fold செல்ஃப் டிவிஷன் அண்ட் மியூச்சுவல் காம்பினேஷன், பஞ்சீகரணம் அப்படின்னு சொல்றது வந்து இதுதான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த எக்ஸ்பிளனேஷன் நிறைய நூல்கள்ல கொடுத்துருக்கோம். ஈவன் பகவத்கீதையோட ஒரு இதுல கூட விளக்க உரையில கூட இதே இதை கொடுத்துருக்குது. நிறைய இதுல கொடுத்துருக்குறாங்க. முண்டக உபநிஷத்துல கொடுத்துருக்காங்க. நிறைய எல்லா இடத்துலயுமே கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இதுல வந்து நல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்ததுனால நான் இந்த படத்தை எடுத்து இந்த புக்கையும் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து ஒரு தூல ஆகாசம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், 50% சூக்கும ஆகாசம் மூலக்கூறுகள் சேரும். 1/8 அல்லது 12.5% சூக்கும வாயு மூலக்கூறு, 1.8 சூக்கும நெருப்பு, அடுத்து 1/8 சூக்கும நீர், 1/8 சூக்கும மண். சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தூல ஆகாசம் எப்படி உருவாக்கப்படுதுன்னா அந்த சூக்கும ஆகாசம் பிளஸ் மிச்ச 4 சூக்கும பூதங்களும் சேர்ந்ததுதான் ஒரு தூல ஆகாசம். அதே மாதிரி தூல வாயுன்னு எடுத்தீங்கன்னா 50% சூக்கும வாயு இருக்கும், மிச்சம் 12.5 12.5 மற்ற எல்லா மூலக்கூறுகளும் இருக்கும். இதே மாதிரிதான் வெப்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் 50% வெப்ப மூலக்கூறுகள் இருக்கும், மிச்சம் 12.5 12.5 12.5 ஈச் மிச்சம் மூலக்கூறுகள் இருக்கும். அதைத்தான் இந்த டேபிள்ல சொல்றோம். என்னன்னா சூக்கும பூதம் அதுல 50% ஆஃப் அந்த சூக்கும பூதம், மிச்சம் உள்ள 50% அரைக்கால் வீதம்னு சொல்லுவோம், அல்லது 1/8ன்னு சொல்லுவோம், அல்லது 12.5%. இந்த மாதிரி காம்பினேஷனை தான் அப்போ 50% சூக்கும அந்த அதோட மெயின் பூதம் பிளஸ் மிச்சம் உள்ள 4 சேரும் போது உங்களுக்கு ஸ்தூல ஆகாசம் வரும். சோ இதுதான் அந்த டேபிள். எப்படி சூக்கும மூலக்கூறுகள் ஸ்தூல மூலக்கூறுகளா மாறுது, அதாவது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாததுல இருந்து கண்ணுக்கு புலப்படக்கூடிய தான் மாறுறதுக்குரிய ஃபார்முலா அவ்வளவு தெளிவா கொடுத்துருக்குறாங்க. சோ இத முதல்ல புரிஞ்சுக்கணும். இது வந்து என்னன்னா தூல ஆகாசத்துல இருந்து சூக்கும ஆகாசம் எப்படி வந்ததுன்னு தான், அப்படி ஒவ்வொரு பேசிக் எலிமெண்ட்டும் வந்த மெத்தட் தான். இது முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்மளுடைய உடல் கூறியல்னு சொல்லுவோம், உடல் தத்துவம்னு சொல்றோம்ல, உடல் கூறியல்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா இது வந்து உடல் வந்து பல உடல் கூறுகளால் ஆனது. அதுல நிறைய கருவிகள் இருக்கலாம், உறுப்புகள் இருக்கலாம், சில பகுதிகள் இருக்கலாம், சில இடங்கள் இருக்கலாம், எல்லாம் சேர்ந்த தொகுப்பு தான். ஸோ உடல் கூறியல் அப்படின்னு பார்க்கும்போது அதுல வந்து அனட்டமி வந்துடும், பிசியாலஜி வந்துடும், எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும்னா எப்படி இது உருவாக்கப்பட்டது, இதைத்தான் நம்ம வந்து பஞ்சீகரணம் ப்ராசஸ்ல நம்ம உடல் தத்துவம் எப்படி உருவாக்கப்பட்டது, அது வந்து மூலக்கூறுகள், அதாவது பேசிக் எலிமெண்ட் சொல்றோம் இல்லையா, ஆகாயம், வாயு, வெப்பம், நீர், மண், அந்த 5 எப்படி உருவாக்கப்பட்டது, சூக்குமத்துல இருந்து தூலமா உருவாக்கப்பட்டது. இப்போ இந்த 5 தூல மூலக்கூறுகள்ல இருந்து நம்மளுடைய உடல்
எப்படி உருவாக்கப்பட்டது, உடல் கூறுகள் எவ்வாறு உருவாக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து இங்க புக், அதாவது கைவல்ய நவநீதம் பாடல் 41. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு அர்த்தத்தை தான் சொல்றேன். ஏன்னா இது வந்து எல்லாமே நம்ம வந்து ஒரு பேஸா உள்ள சில நம்மளுடைய சுருதிகள்ல இருந்தோ பல நூல்கள்ல இருந்தா எடுத்திருக்கிறோம் ஒழிய எதையும் நாம ஓனா வந்து சொல்லல. அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இவங்க அழகா கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு சூக்கும பூதத்தையும் 2ஆக பிரித்து முதல் பாதியை ஒரு பங்காகவும் மற்றொரு பாதியை 4 பங்குகளாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு சூக்கும பஞ்சபூதங்களை பிரித்து ஒவ்வொரு சூக்கும பூதத்தையும் முதல் பாகத்தை மற்ற சூக்கும பூதங்களோடு குறிப்பிட்ட சதவீதத்துல சேர்த்து கொண்டு வரதுதான் இந்த பஞ்சீகரணம். அந்த போனதுல கொடுத்த ஃபார்முலா தான், அதே தான் சொல்லியிருக்கோம். ஆனா உடல் கூறு, உடலை உண்டாக்கணும். நம்மளுடைய முழு உடம்பு, இப்போ வந்து மனிதனுக்கு தலை இருக்கு, கால் இருக்குது, எல்லாம் இருக்கு, கை கால்கள் எல்லாத்தோட சேர்ந்த உடலை கொண்டு வர்றதுக்கு இதே பஞ்சீகரண மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்றோம். இதுல 2 வார்த்தை யூஸ் பண்ணோம், முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். சமஷ்டி, விஎஸ்டி, இது ரெண்டும் சான்ஸ்கிரிட் வேர்டு. சமஷ்டினா ஒரு தொகுப்பு. ஒரு காடு எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்க, நிறைய மரங்களோட தொகுப்பு தான் அதுக்கு காடுன்னு பேரு. விஎஸ்டினா அதுல உள்ள ஒரு தனி பகுதி, அதுல உள்ள ஒரு மரத்தை எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து விஎஸ்டின்னு பேரு. சமஷ்டி வந்து மொத்த தொகுப்பாலான ஒரே இது. காடுன்னா ஒண்ணுதான், ஆனா காடுக்குள்ளால நிறைய தொகுப்புகள் இருக்கும். உள்ளால வந்து பல விதமான தனித்தனி பகுதிகள் சேர்ந்ததுதான் ஒரு தொகுப்பாகும். ஆனா விஎஸ்டி வந்து அதுல உள்ள ஒரு தனி பகுதி தான் விஎஸ்டி. ஸோ இந்த 2 வார்த்தையை யூஸ் பண்றோம். அதுக்காக வந்து இதோட அர்த்தம் என்னன்னு புரியறதுக்காக இதை வந்து சொல்றோம். இப்ப பாத்தீங்கன்னா ஆகாயம்னு எடுத்துக்கோங்க. இப்ப ஆகாயத்தை முதல்ல 2 பங்கா பிரிக்கிறோம். முதல் பங்கு, அதாவது இதுவும் அண்டர் ஐடியல் கண்டிஷன் நேற்று சொன்ன மாதிரி. ஆனா ஒவ்வொரு உடம்புக்கும் இந்த பர்சன்டேஜ் வேரி ஆகும். நம்மளுடைய ஆக்சுவல் ஃபார்மேஷன் வரும்போது இது புரிதலுக்காக ஒரு நீட்டா படம் இருக்கு இல்லையா, அதுக்காக இப்படி போட்டிருக்கிறோம். இப்போ வந்து ஆகாயத்தை பாத்தீங்கன்னா சமஷ்டி ஆகாயம், அது ஒரு தொகுப்பா இருக்கிறது. அதுல உள்ள இன்னொரு மிச்சம் 50% ஆகாயம் தவிர மிச்ச 4 மூலக்கூறா மாத்துறது. இது வந்து தனிப்பகுதி. சமமா இருக்கணும்னு தேவையில்லை, பிரிச்சு காட்டுறதுக்காக இதை சொல்லி இருக்கிறோம். சோ ஆகாயம்ங்கிற ஒரு இதை எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆகாய கூறுல சமஷ்டி ஆகாயம், விஎஸ்டி ஆகாயம் 2ஆ பிரிக்கிறோம். அப்போ இது வந்து ஆகாய மூலக்கூறால் ஆனது இந்த 50%. மிச்சம் ஒன்னொன்னும் வந்து 12.5 எடுத்தீங்கன்னா வாயுவின் மூலக்கூறு 1, நெருப்பின் மூலக்கூறு, நீரின் மூலக்கூறு, மண்ணின் மூலக்கூறு. அப்போ ஆகாயம் 1ன்னு வச்சுக்குவோம். அப்போ வாயு 2, மூணாவது வந்து வெப்பம் 3, நீர் 4, 5 மண். சோ 1, 2, 3, 4 எல்லாம் மெயினானதை சொல்லிடுறோம் பஞ்சபூதங்களை. இதுல ஆகாயம் 1ங்கிறதுனால 1.1, அந்த 50% உள்ளது 1.1ன்னு நம்பரிங் பண்ணிக்கிறோம். மிச்சம் உள்ளது வந்து 1.2, அதாவது 2 பகுதியா பிரிக்கிறோம். ஆகாயத்தை 2 பகுதியா பிரிச்சு 50% சமஷ்டின்னு சொல்றோம். இதை விஎஸ்டி, இது தனி பகுதி, இது வந்து சேர்ந்த பகுதி. இப்போ இந்த இதுல எல்லாம் சேர்ந்ததுன்னா இந்த 4 வாயு, நெருப்பு, நீர், மண் அத்தனை சேர்ந்ததுனால தான் இதை வந்து நம்ம தனிப்பகுதின்னு சொல்றோம். இதோட ஒவ்வொன்றையும் கூட்டா இருக்கிறது இதோடைய மொத்த தொகுப்பு. இது வந்து தனித்தனி பகுதி. சோ இப்படி பிரிச்சுட்டு அடுத்தது என்ன பண்றோம், இப்ப முந்தின பேஜ்ல உள்ளது இந்த பாகம். புரிதலுக்காக இந்த மாதிரி பிரிச்சு போட்டிருக்கிறோம். ஆகாயத்துல ஒரு பகுதி 1.1ன்னு போட்டோம் பாத்தீங்களா முந்தினதுல, அதுக்காக இந்த நம்பரிங் கொடுத்தது 1.1, இது 1.2, இது 1 1.2.1, 1.2.2, 2.3, 2.3, 4 இந்த மாதிரி வரும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிரிவு தான் இதுல சொல்லியிருக்கிறோம். ஏன்னா எப்படி சேர்க்கிறோம், அது என்ன வருதுங்கிறது புரிதலுக்காக வேண்டி இந்த படம். ஆகாயம் 1, வாயு 2, நெருப்பு 3, 4, 5 இந்த நம்பர் பார்த்துக்கோங்க. 1 வந்து 1.1, இது வந்து 50%. இந்த ஆகாயத்துல அந்த 50% சொல்றோம் இல்லையா, அந்த 50% சேர்ந்ததுதான் ஜீவன் அல்லது ஆன்மான்னு சொல்றது. பியூர் ஆகாய கூறு மாத்திரம் உள்ளது அதுல. அடுத்தது மிச்சம் வந்து அதுல உள்ள தனித்தனி பகுதியா 4ஆ பிரிச்சிடறோம். 1.2.1, 2.2 அந்த அதுக்குரிய மூலக்கூறா எடுத்துக்கலாம். இப்போ இந்த 4ல ஒரு பங்கு எடுத்து இந்த 1.2.1 ஒரு பங்கு அவ்வளவுதான், இதை எடுத்து இதையும்
மிச்சம் இருக்கிற வாயுங்கிறதையும் சேர்க்கும் போது மனம் அப்படிங்கிற ஒரு கரணம் கருவி உருவாகுது. அதாவது உடல்ல ஒவ்வொரு கருவிகளும் எப்படி உருவாகுதுங்கிறதோடைய அறிவியல், இது அறிவியல். அதை புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா 2ஆ பிரிச்சு இதுல வந்து 4ஆ பிரிச்ச ஒரு பங்கையும் அடுத்தது வாயுங்கிறதையும் சேர்க்கும் போது மனம்ங்கிறது வருது. அடுத்தது 1.2.2 2வது பங்கையும் அதே மாதிரி வெப்பம் அல்லது நெருப்புங்கிறதையும் சேர்க்கும் போது புத்தின்றது வருது. புத்திங்கிற கரணம் அல்லது உட்கருவிகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த கரணம் உட்கருவியில இது புத்தின்னு ஒண்ணு. அடுத்தது 1.2.3 இந்த 3வது பங்கையும் பகுதியையும் நீரையும் சேர்க்கும் போது சித்தம் கிடைக்குது. அடுத்தது இன்னொரு 4வது பங்கு அதையும் மண் தத்துவத்தையும் சேர்க்கும் போது அகங்காரம் கிடைக்குது. சோ பஞ்சீகரணம்ன்ற ஒரே டேபிள்ல போட்டிருந்தோம், அதோட விளக்கம் இது. இதாவது இது 2ஐயும் சேர்த்து பாருங்க, 2ஆ பிரிச்சுக்கிட்டு அடுத்து புரிதலுக்காக நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். அப்போ மனம்ங்கிறது வந்து நம்மளுடைய இந்த தனிப்பகுதியான ஆகாயத்துல 4ல 1 பங்கு எடுத்து 4 சமமா இருக்கணும்னு தேவையில்லை, நம்ம நீட்டா படம் இருக்கணுங்கிறக்காண்டி இந்த மாதிரி போட்டிருக்கிறோம். அதனால ஏன்னா எந்த ஒரு பங்கோட வரவே முடியாது. ஏன்னா நம்ம வாரதே ஒரு சில காரணத்துக்காக தான். அந்த தொழில் படணும், மனம் வேணும், புத்தி வேணும், சித்தம் வேணும், அகங்காரம் வேணும்னா கண்டிப்பா இந்த பகுதிகள் வந்து வேரியேஷன் இருக்கும். சோ இப்போ வந்து ஆகாயத்துல இருந்து எப்படி இந்த இது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் வந்தது அப்படிங்கிறது இந்த படம் தெளிவுபடுத்தும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா அதே மாதிரி வாயு 2வது 2 அதுல 2.1 அத வந்து நம்ம வந்து சமஷ்டின்னு சொல்லுவோம், 2.2 வியஷ்டின்னு சொல்லுவோம். இப்போ இதுல அந்த 50% வாயு மூலக்கூறு, மிச்சம் எல்லாம் ஆகாயம், நெருப்பு, நீரு, மண்ணு. இந்த மாதிரி அதே மாதிரிதான் இந்த கலர் எதுக்காக கொடுத்துருக்கோம்னா நம்ம வந்து வேரி பண்றதுக்கு தான் படத்துல. அதாவது வாயுக்கு வந்து கருப்பு நிறம், மண்ணுக்கு வந்து பொன்னிறம், நீருக்கு வந்து வெள்ளை நிறம், செம்மை நிறம் வந்து நெருப்பு அல்லது வெப்பம். அடுத்தது ஆகாயத்தின் மூலக்கூறு வந்து படிகம், கிறிஸ்டல் கிளியர். இந்த கலரத்தை இதுல சொல்லியிருக்கிறோம். அதுக்காக தான் இந்த வேரியேஷன் போட்டு காட்டுறோம். சோ ஒரு பாதிய வாயு, அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு இதுவும் ஆகாயத்திலையும் 5 மூலக்கூறுகள் உண்டு, வாயுலையும் 5 மூலக்கூறுகள் உண்டு. பட் ரேஷியோ அதிகம் இருக்கும், அவ்வளவுதான். வாயுனா வாயுவோட மூலக்கூறு அதிகம் இருக்கும், மற்றது கம்மியா இருக்கும், அதுதான். இப்போ இத வாயுவை 2ஆ பிரிச்சாச்சு. அப்புறம் இதுல வந்து ஒவ்வொரு 4 மூலக்கூறும் வந்துருது. இதை பேஸ் பண்ணி தான் திருப்பி வந்து இங்க வந்து வாயோட மொத்த தொகுப்பு, சமஷ்டிங்கிறது மொத்த தொகுப்பு, விஎஸ்டிங்கிறது அதுல உள்ள தனி பகுதி. அதைத்தான் 2.1 சொல்றோம். 2.2.1 2.2.2 இந்த 4 வந்துருது. அப்போ இந்த 50% வாயு எடுக்கும் இல்லையா, இந்த பாகத்துக்கு தான் பேரு வியானன்னு பேரு. 5 முக்கியமான வாயுக்கள்ல வியானன் வந்து இந்த 50%. அடுத்தது பாத்தீங்கன்னா 2.2.1 ஆகாயமும் சேர்ந்தா சமானன், 2.2.2 வெப்பமும் சேர்ந்தா உதானன், 2.2.3 அதாவது இந்த தனிப்பகுதியில 1 பங்கு 4ல 1 பகுதியை எடுத்து அந்த பகுதியை வந்து நீர் மூலக்கூறோட சேர்க்கும் போது பிராணன். அதே மாதிரி இந்த பங்கையும் மண்ணையும் சேர்த்தோம்னா அபானன். சோ இந்த மாதிரிதான், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சேர்ந்து நமக்கு 5 வாயுக்களும் உருவாக்கப்படுகின்றன. அடுத்தது பாத்தீங்கன்னா நெருப்பு. நெருப்பையும் இதே மாதிரி சமஷ்டி வியஷ்டி, அதாவது தொகுப்பு தனிப்பகுதி, தொகுப்பு தனிப்பகுதி 2ஆ பிரிச்சுக்கிடுறோம். இதே வந்து அடுத்ததுல கொண்டு போறோம். இதோடைய சமஷ்டி நெருப்பு, அதாவது மொத்த தொகுப்பா உள்ள 50% இதுக்குதான். இதுல இருந்து உருவானது கண். மிச்சம் எல்லாம் இதுல ஒரு பகுதியும் ஆகாயமும் சேர்ந்தது காது, இந்த ஒரு பகுதியும் வாயும் சேர்ந்தது தோல், இந்த ஒரு பகுதியும் நீரும் சேர்ந்தது நாக்கு, இந்த ஒரு பகுதியும் மண்ணும் சேர்ந்தது மூக்கு. அப்போ நம்மளுடைய ஞானேந்திரியம்னு சொல்ற 5 இதுல வந்து உருவாக்கப்படுது, இந்த ரேஷியோல உருவாக்கப்படுது.
அடுத்தது நீர். நீர் தத்துவம் எடுத்துட்டீங்கன்னா அதுலயும் முதல்ல 50% 4. நீர் வந்து 4 அந்த நம்பர் 4.1 4.2. ஸோ அதுல பாதி இது வந்து நீர் மூலக்கூறு, மிச்சம் எல்லாம் மிச்ச 4. இப்போ இதேத அடுத்தது கொண்டு வரும்போது நமக்கு வந்து நீர்ப்பாகம் அந்த 50% உள்ளது ரசம், சுவையை குறிக்குது. அதாவது புலன்கள்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்தது வந்து விஎஸ்டில வந்து பாத்தீங்கன்னா அந்த 4.2.1 ஆகாயமும் சேர்ந்தா சத்தம், ஒலி. அடுத்தது வந்து வாயுவும் இன்னொரு பகமும் சேர்ந்தது ஸ்பரிசம்ங்கிறது வந்து தொடு உணர்வு. அடுத்தது நம்மளுடைய வெப்பமும் இன்னொரு பங்கும் சேர்க்கும் போது ரூபம். ரூபம்னா நமக்கு வந்து தெரிகிற அந்த ஒளி வடிவத்துல தெரிகிறது. அடுத்தது வந்து 4வது பகுதியும் மண்ணும் சேரும்போது கந்தம். கந்தம்னா நாற்றம், மனம்னு சொல்லுவோம். வாசனை, மனம், அந்த மீனிங். சோ இது எல்லா புலன்களும் இது மாதிரி உருவாக்கப்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னா மண் தத்துவத்தை எடுத்தீங்கன்னா அதுவும் 50%. 5வது நம்பர் மண். 5.1 சமஷ்டி மண், இது விஎஸ்டி மண். அதாவது இது மொத்த தொகுப்பு. இது வந்து ஒரு பகுதி. அந்த 4 தான் பிரிச்சு 4 பகுதி. இத வந்து நம்ம எப்படி சேர்க்கிறோம்? இந்த சமஷ்டி மண்பாகம் வந்து எருவாய். அதே மாதிரி விஎஸ்டில ஒரு பங்கும் ஆகாயமும் சேர்ந்தா வாய். வாயுவோட சேரும்போது ஒரு பங்கு சேரும்போது கை. நெருப்போட சேரும்போது கால். அடுத்தது இந்த நீரோட சேரும்போது கருவாய். சோ இது வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? கர்மேந்திரியங்கள்னு சொல்லுவோம். அப்போ 5 மூலக்கூறுகளையும் பேஸா பிரிச்சு 2ஆ பிரிச்சு ஒரு 50% எடுத்துக்கிட்டு அதுல இருந்து ஒரு நமக்கு வந்து ஒரு கூறு உருவாக்கப்படுது. மிச்சத்தை உள்ளத 4ஆ பிரிச்சு மற்ற மூலக்கூறுகளோட சேரும்போது மிச்ச கூறுகள் வருது. சோ இதுதான் வந்து நமக்கு வந்து பஞ்சீகரணம் நடக்கிறது. இப்ப இந்த டேபிளை நான் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். ஏன்னா இதும்போது அதுல நிறைய குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. அதே மாதிரி இந்த டேபிள்ல வந்து நமக்கு அது என்னென்ன தத்துவங்கிறதையும் சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்து ஒரு குழம்பு வீட்டுல செய்யறோம்னா அதை வந்து சாம்பார்னு சொல்லுவோம், புளிக்குழம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, வத்த குழம்புன்னு சொல்றோம், கார குழம்புன்னு சொல்றோம். எல்லாத்துலயும் மசாலா தான் சேர்க்கிறோம், எல்லாத்துலயும் காய்கறி தான் சேர்க்கிறோம். ஏன் அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வருது? எது தூக்கலா இருக்கோ அதோட சிறப்புத்தன்மை, ஸ்பெஷாலிட்டி, அதை வச்சு சொல்லுவோம். புளிக்குழம்புனா புளிப்பு அதுல தூக்கலா இருக்கும், காரக்குழம்பு காரம் தூக்கலா இருக்கும், பருப்பு சாம்பார் போது பருப்போடது வந்து தூக்கலா இருக்கும். இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன வேரியேஷன். ஆனா எல்லாம் காம்பினேஷன் வந்து தண்ணி, அதோடைய மசாலாக்கள், காய்கறிகள், இந்த காம்பினேஷன் எல்லாம் எல்லாத்தையும் சேர்ப்போம். ஆனா ஒவ்வொருதுலயும் ஒரு வேரியேஷன் இருக்கு இல்லையா. இதே மாதிரி தான் நம்மளுடைய உடலும் இந்த 5 மூலக்கூறுகளுடைய காம்பினேஷன், வெவ்வேறு காம்பினேஷன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு ஏன் மாறுது? மனம் ஏன் மாறுது? புத்தி ஏன் ஒவ்வொருத்தருக்கு வித்தியாசமா இருக்கு? சித்தம் ஏன் மாறுது? ஒருத்தருடைய தோல் ஏன் ஒருத்தருக்கு கருப்பா இருக்கு, ஒருத்தருக்கு வெள்ளையா இருக்கு, ஒருத்தருக்கு எப்படி இந்த வந்து மூக்கு இந்த சைஸ்ல இருக்கு, எல்லாமே வித்தியாசப்படுது. எல்லாருக்கும் ஒண்ணு போல இருக்காது. இந்த வேறுபாடுகள் எதை வச்சு உண்டாக்கப்படுதுன்னா இந்த வேரியேஷன் தான், பர்சன்டேஜ் ஆஃப் திஸ் மாலிகூல்ஸ். அதாவது அந்த மூலக்கூறுகளுடைய மாற்றங்கள் தான் உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காம்பினேஷனும் கொடுக்குது. ஏன்னா 50% அதுல ஒரு பாதி, மிச்ச பாதி, 2 பங்குன்னு தான் கணக்கு பண்ணணும். நம்ம உடல் தத்துவம் சொல்றதை விட உடல் கூறுகள், உடலின் இயல்புகள், உடலின் கருவிகள், உடலின் பகுதிகள் எல்லாம், உடல் இயக்கங்கள் எல்லாத்துக்கும் காரணமானது இந்த 5 பஞ்சபூத மூலக்கூறுகள். அதுதான். இதுல இருந்தா நம்ம வந்து இந்த டேபிளை கொண்டு வந்தோம். முதல்ல இந்த டேபிளையே காட்டிட்டு இருந்தேன். அடுத்தது கொஞ்சம் அதை எலாபரேட் பண்ணி இப்போ எல்லாம் 5க்கும் 5 25 தத்துவம். இந்த 25 தத்துவமும் உருவாக்கப்படுது முதல்ல. அதுல இருந்துதான் அடுத்தது மற்ற எல்லாமே எலாபரேஷன் ஆகுது. இப்ப அதுக்கும் வருவோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இந்த பஞ்ச பூதங்களுடைய மூலக்கூறுகளை சொல்லிட்டோம். நான் இப்போ வந்து ஒரு ரசவாதம், ஆல்கமி, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ரொம்ப வந்து குறைந்த விலையில உள்ள ஒரு மெட்டலை, உலோகத்தை தங்கமா மாத்துறது. இத வந்து சித்தர்கள் பண்ணியிருந்தாங்க.
அதாவது அவங்க இந்தந்த ரசாயன பொருட்களுடைய கலவையில பண்ணீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும், இந்த ரேஷியோல கிடைக்குங்கிறத அந்த பட்டியலே அழகா சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ரசாயன கோட்பாடுகளுக்கு வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ், ரிடக்ஷன் ப்ராசஸ், கால்சினேஷன் ப்ராசஸ், அதே மாதிரி சப்ளிமேஷன், பைண்டிங் சொல்லுவாங்க, அசோசியேஷன் சொல்லுவாங்க, அதாவது கட்டுதல், பிரித்தல், அலாயிங், ஒரு உலோக கலவையா மாத்துறது, காய்ச்சி வடிக்கிறது, இந்த மாதிரி பலவிதமான ரசாயன கோட்பாடுகளை வச்சுதான் அவங்க வந்து கம்ப்ளீட்டா இந்த ரசவாதம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது தங்கம் உருவாக்கும் முறை நம்ம என்ன சொல்லலாம்னா புரோட்டோ கெமிஸ்ட்ரி வந்து நம்ம சித்தர்கள் தான் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கெமிஸ்ட்ரி, மாடர்ன் கெமிஸ்ட்ரி என்னென்னமோ பேசுறோம். ஆனா பூர்வீக ரசாயன அறிவானது சித்தர்களால் கொடுக்கப்பட்டது. இப்போ தங்கம் உருவாக்குனாங்கிறத அதுல வந்து சொல்லுவோம், எப்பா பத்திரமாத்து தங்கம்பா என் பிள்ளைம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பத்திரமாத்து தங்கம்னா என்ன அர்த்தம்? அது வந்து அது மெட்ரிக் ஆஃப் த பியூரிட்டி, அதோடைய சுத்தத்தன்மை, தூய்மையுடைய அளவீடு தான் மாற்றுன்னு சொல்லுவோம். மாற்றுனா அளவீடு அதோடது. அவங்க வந்து சித்தர்கள் வந்து நம்ம இப்ப என்ன சொல்றோம், கேரட்னு சொல்றோம். 24 கேரட் தங்கம், அதுதான் பத்தரை மாற்று தங்கம். அப்போ அதை விட குறைஞ்ச பியூரிட்டிலையும் தங்கம் இருக்கு. இங்க வந்துலாம் நிறைய, இங்க யூஎஸ்ல இருந்து நிறைய 10 கேரட் தான் இருக்கும், 10 கேரட். அதே மாதிரி நமக்கு வந்து நகைகள் செய்யும் போது 24ல இருந்து திருப்பி அது குறைஞ்சிரும் 22 கேரட். அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தூய்மை வாய்ந்தது. ஏன்னா நம்ம வந்து தாழ்ந்த மாற்றுங்கிறது என்னத்துக்குன்னா தங்கத்தோட செம்பு அல்லது மற்ற ஏதோ ஒரு உலகத்தை சேர்க்கும் போதுதான் அதுக்கு வந்து நம்ம எடுத்துக்காட்டா என்ன சொல்லுவோம், 7 மாற்று 8 மாற்று. இது வந்து அந்த மெட்ரிக் ஆஃப் பியூரிட்டி, தங்கத்தோட அளவு. அப்போ இது எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு கெமிஸ்ட்ரிங்கிற பேர்ல நம்ம படிச்சுக்கிட்டு வாரோம். ஆனா இந்த ரசாயன கோட்பாடுகளை சித்தர்கள் அன்றே செய்தாங்க. ஏன்னா எத்தனையோ பேர் இன்னும் வந்து ஆல்கமியில ஓடிட்டு இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் உண்டு, தங்கத்தை மாத்திரலாமா அப்படின்றத. சோ இது வந்து இது அவங்களுடைய பஞ்சபூத அறிவியல் தத்துவத்தை குறிப்பிடுது. அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா நம்ம பஞ்சபூத தத்துவங்களை பேசுறோம். இந்த பஞ்சபூதங்களுடைய அந்த மூலக்கூறுகளுடைய மாற்ற கணக்கீடுல தான் இந்த சுத்தமான தங்கத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்களுடைய அறிவியலை நீங்க வந்து பாராட்டாம இருக்க முடியாது, வியக்காம இருக்க முடியாது. அதுக்காக தான் அந்த ஆல்கமிய சொல்றேன். இது ஆல்கமிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் நீங்க நினைக்கலாம். சித்தர்களுடைய அந்த அடிப்படை கோட்பாடுகள், அதாவது பஞ்சீகரணத்தை பற்றிய கோட்பாடுகள் எவ்வளவு தெளிவா இருந்திருக்குங்கிறத ஒரு ப்ரூவ் பண்றதுதான் இந்த விஷயம், தங்கம், அதாவது ஆல்கமிங்கிறது. அடுத்தது வந்து நம்ம வந்து நான் போன கிளாஸே சொன்னேன். ஏன்னா நமக்கு வந்து அடிப்படையா முதல்ல வந்து பஞ்சபூதத்துல இருந்து எப்படி நம்மளுடைய ஒவ்வொரு உடல் கூறுகளோ அல்லது உடல் இயல்புகளோ, உடல் தன்மைகளோ, உடல் கருவிகளோ உருவாக்கப்பட்டன. மொத்தமா அதை உடல் கூறுகள்னு சொல்லிடுறோம். உடல் கூறியல் அதுதான் வந்து அனட்டமி பிசியாலஜி சேர்ந்தது உடல் கூறியல். நான் உடல் தத்துவம்னு சொல்றது பதிலா உடல் கூறியல்னு சொல்றேன். இப்போ நம்ம ஏற்கனவே நான் வந்து 96 உடல் கூறுகளை பற்றி நம்ம முதல் கிளாஸ்ல பார்த்துட்டோம். திருப்பி என்ன பண்றோம், நம்ம வந்து முத்திரைகள் பழக்கம் படுத்துறதுக்காக உடலை வந்து நம்ம வந்து தூல உடல், பஞ்ச கோஷங்களால் ஆனவை, சூக்கும உடல், உட்கருவிகளான அந்தகரணங்களால் ஆனவை அப்படின்னு ரெண்டையும் பிரிச்சுட்டோம். அப்போ எப்படி இதை வந்து இதுக்குள்ளால அடக்குறீங்க அப்படிங்கிற கேள்வி வரலாம். அதுக்காக தான் இப்போ வந்து பூதங்கள்னு எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். பூதங்கள் வந்து எதெல்லாம், மண், நீர், நெருப்பு, வாயு, ஆகாயம். அப்போ அன்னமய கோஷம் எடுத்தீங்கன்னா அதுல எல்லாம் வந்துருதா, பூதங்கள் வந்துடும் அன்னமய கோஷத்துல. அதே மாதிரி நம்ம பொறிகள்னு சொல்லுவோம், அதாவது ஞானேந்திரியங்கள்னு சொன்னீங்கன்னா இது வந்து மனோமய கோஷம் மனம் பிளஸ் ஞானேந்திரியங்கள், விஞ்ஞானமய கோஷம் புத்தி பிளஸ் ஞானேந்திரியங்கள். அப்போ இந்த 2 கோஷங்கள்லையும் பொறிகள் அடங்கிறது. அடுத்தது புலன். ஏன்னா மனசுதான் எல்லாத்தையும் கிரகிக்கும். அது வந்து ஒலியா இருந்தாலும், ஒளியா இருந்தாலும், தொடு உணர்வா இருந்தாலும், சுவையா இருந்தாலும், நாற்றம் அல்லது மனமாக இருந்தாலும் மனம்தான் அதை கிரகிக்கும் தன்மை உள்ளது. அதனால மனோமய கோஷத்துல புலன்கள் அடக்கம். அடுத்தது
கர்மேந்திரியங்கள் எல்லாம் தொழிற்கருவிகள்னு சொல்லுவோம். இது வந்து பிராணமய கோஷத்தை தசவாயுக்களும் கர்மேந்திரியங்களும் சேர்ந்ததுதான் பிராணமயம். ஞானேந்திரியம் பிராணமயத்திலையும் அது வரும். அதாவது என்னென்ன தொழில் செய்யறோம் அப்படிங்கிறது, அதாவது இந்த கர்மேந்திரியங்கள் செய்யற தொழில் தான். காலால் நடப்பது, பேசுவது எல்லாமே, இது எல்லாமே வந்து பிராணமய கோஷத்துல வரும். ஏன்னா இது வந்து நம்ம அகஸ்தியர் வந்து ஞானேந்திரியம்னு சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் அந்த வார்த்தையை உபயோகிச்சிருக்கிறோம். ஏன்னா அந்த வைத்திய சதகம்ங்கிற நூல்ல இருந்து எடுத்ததுனால. ஆக்சுவலா நம்ம பொதுவா யூஸ் பண்ற ஞானேந்திரியம்ங்கிற வார்த்தை இந்த பொறிக்கு தான் யூஸ் பண்ணுவோம். கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க, இது தவறு இல்ல. பொறின்னு சொல்லிட்டதுனால இதை ஞானேந்திரியம்னு அகஸ்திய முனிவர் சொல்லியிருப்பாரு. அதைத்தான் அப்படியே போட்டிருக்கிறேன். அதாவது கர்மேந்திரங்களுடைய தொழில்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் பிராணமய கோஷத்துல அடக்கம். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்தகரணம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இது மெயின் தான் வரணும். அறிவு, அறிவும் ஆன்மா, இது வந்து எல்லாத்துக்கும் ஆதாரமானது. அடுத்தது நம்ம வந்து வாயுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயக்கங்களுக்கு எல்லாமே எல்லா வாயு, இந்த 10 வாயுக்கள், தசவாயுக்கள் வந்து இயக்கங்களுக்கு காரணம். இந்த தசவாயுக்கள் எதுல வந்துரும்? பிராணமய கோஷத்துல வந்துரும். அடுத்தது நாடிகள் வந்து கம்ப்ளீட்டா வழிப்பாதை. நாடிகள் எதுக்கு யூஸ் பண்றோம்னா கம்ப்ளீட்டா எல்லா எனர்ஜி போற சேனல், எனர்ஜி சேனல் தான் நாடி. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆசயம், அதாவது அமாசயம், பக்குவாசயம், மலாசயம், அது மலக்குடல்னு சொல்றோம் இல்லையா, அதுல வந்து மலம் இருக்கும். அது வந்து ஒரு இடத்தையோ அல்லது இருப்பிடத்தையோ குறிக்குது. அதே மாதிரி கோஷங்கள், பஞ்ச கோஷங்கள் தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்கிறோம். அடுத்தது ஆதாரம், ஆதாரமும் ஒரு இடத்தையோ இருப்பிடத்தையும் குறிக்குது. அது மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி ஆகிய ஒவ்வொரு இடமும் அது வந்து என்ன சொல்லுவோம்? எனர்ஜி சென்டர்னு சொல்லுவோம். எனர்ஜி சென்டர், பாடியில உள்ள எனர்ஜி சென்டர். எல்லா எனர்ஜி எல்லாம் வந்து ஒரு இடத்துல ஜங்ஷன் பாயிண்ட்ல வந்து அதுல இருந்து பல நாடிகள் பிரிஞ்சு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கொண்டு செல்றது. சோ அதுதான் ஆதாரம். அப்புறம் மண்டலம் சொல்லுவோம். அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து ஒவ்வொரு இடமும், அதாவது மூலாதாரத்துக்கு கீழே, மத்தி பகுதி, மேல் பகுதி, இது எல்லாத்தையும் தான் 3 பகுதியா பிரிக்கிறோம் உடம்ப. அப்போ இதுவும் ஒரு இடத்தையோ இருப்பிடத்தை தான் குறிக்குது. அடுத்தது ஆணவம், கண்மா, மாயை 3 சொல்லுவோம். ஆணவம் அகங்காரம், நான் தான் சொல்றது. கண்மம் நம்ம செய்யற கர்மங்கள். மாயை இல்லாததை இருக்குன்னு நம்புறது. இது எல்லாமே அந்தகரணம் சார்ந்த விஷயங்கள், மலங்கள். அடுத்தது தோஷம், வாதம், பித்தம், கபம் அல்லது சிலோத்துமம்னு சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா வாதம் வந்து வாயுவோட விகாரம், பித்தம் வந்து நெருப்போட விகாரம், கபம் வந்து நீரோட விகாரம். அப்போ இது 3 மூலக்கூறுகளுடைய விகாரம் தான். அடுத்தது வந்து அவஸ்தை அப்படின்னு, அதாவது அதோட தன்மைன்னு அர்த்தம். வாதம் வந்து வாயுவோட தன்மை, பித்தம் வந்து நெருப்போட தன்மை, கபம் வந்து நீரோட தன்மை. அதோட தன்மை இயல்பை குறிக்குது. அதுவும் அப்ப எதுல வந்துரும்? எல்லா மூலக்கூறுகளோட வந்துருது. அது வந்து எல்லா உடல் கூறுகள்லையும் இருக்குது. அடுத்தது அவஸ்தை. அவஸ்தைன்னு சொல்லும் போது இது வந்து ஆன்மாவுடைய வெவ்வேறு நிலைகள். இதுல ஜாக்கிரத், சொப்னா, சுளுத்தின்னு சொல்லுவோம். அதாவது ஆளுறக்கம், கனவு, நனவு. சாக்கிரம்னா நனவு, சொப்னம்னா கனவு, சுளுத்தினா ஆளுறக்க நிலை. இந்த 3 நிலையுமே கோஷத்துல வந்துரும். பஞ்ச கோஷத்துல துரியமும் துரியாதமும் வராது. ஏன்னா நம்மளுடைய முத்திரைகள் வந்து எது வரைக்கும் தான்? ஆளுறக்கம் வரைக்கும் தான். ஏன்னா ஆனந்தமய கோஷம் ஆளுறக்கத்தை குறிக்குது. அதுக்கு மேல போனா அதை தாண்டுன நிலை, அதை பற்றி நமக்கு வேண்டாம். சோ அவஸ்தையில இந்த 3மே நமக்கு வந்து பஞ்ச கோஷங்கள்ல அடக்கம். ஏடனை, தார ஏடனை, தன ஏடனை, புத்திர ஏடனை எல்லாம் ஆசைதான். அதாவது ஸ்பௌஸ் மேல ஆசை, குழந்தை மேல ஆசை, செல்வத்து மேல ஆசை, அதுதான். இதுவும் அந்தகரண விருத்திகள். அந்தகரண விருத்திகள்னா என்ன அர்த்தம்னா அதோடைய விரிவாக்கம். அதாவது ஒரு ஆசையா விரிஞ்சுக்கிட்டே போறது, எக்ஸ்பேன்ஷன் கூடிக்கிட்டே போறது. அந்தகரணத்தோட விருத்தி தான் இந்த ஏடனைங்கிறது. குணம், இதுவும் அந்தகரணம் சார்ந்தது. குணம் தனியா எப்பவுமே சத்துவ குணம்னா, சத்துவ குணம் வந்து எப்ப தெரியும்னா மனசு சத்துவ குணமா இருக்கலாம், ரஜோ குணமா இருக்கலாம், தமோ குணமா இருக்கலாம். புத்தி சத்துவமா இருக்கலாம், ரஜோ குணமா இருக்கலாம், தமோ குணமா இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் அந்தகரணத்தோட சேர்ந்துதான் அது வேலை செய்யும்.
ஒருத்தங்க நம்மளே 3 குணத்துக்கும் மாறி மாறி வருவோம். ஒரு நேரம் மனநிலை நல்லா இருந்ததுன்னா நல்லா சந்தோஷமா அது பண்ணுவோம். அதாவது மாசத்துல சம்பளம் வாங்கி வந்தனால எல்லாம் வீட்டுல குதூகூலமா இருக்கும். கடைசி வாரம் எல்லா எள்ளும் கொள்ளுமா வெடிச்சுக்கிட்டு இருக்கும். அதுதான், ஏன்னா ஒரே மனுஷங்க தான். ஏன் அப்படி மாறுறோம்? அந்த குணங்கள் வந்து ஒவ்வொரு மனநிலைக்கு தகுந்தபடி, சூழலுக்கு தகுந்தபடி மாறும். சோ குணங்களும் அந்த கரணம் சார்ந்ததுதான். அதே மாதிரி வினைகள் என்ன சொல்றோம்? மனசோட அதுக்கு தகுந்தபடிதான் அகங்காரத்துல நம்ம வந்து அந்த வினைகளை செய்யறோம், நல்வினையோ தீவினையோ. அடுத்தது விகாரம், இதுவுமே அந்த கரணத்துடைய விகாரங்கள் தான். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், துன்பம், வேகம் எல்லாமே மனசை சார்ந்தது தாங்க. அப்போ இப்படி பாத்தீங்கன்னா இந்த 2 டேபிளையும் பாத்தீங்கன்னா பஞ்ச கோஷங்கள்லையும் அந்த கரணத்திலையும் அத்தனை தத்துவங்களும் அடங்கி விடுகின்றன. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த முத்திரைகளை ஒரு பக்கம் வந்து அந்த கரணத்தையும் இன்னொரு பக்கம் வந்து கோஷங்களையும் வைத்து கொண்டு நம்மளுடைய உடலையும் மனதையும் சீர்படுத்துவதற்காக இந்த முத்திரைகள் கொடுக்கப்பட்டன. சோ இந்த புரிதல் வேணும். ஏன்னா நம்ம எதுக்காக நம்ம இதெல்லாம் இது ரெண்டே ஏன் நம்ம வந்து ஆதாரங்களை வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாது, ஏன் மண்டலங்களை வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு தோணலாம். எதுக்காக பண்றோம்னா இந்த பஞ்ச கோஷங்களும் நம்மளுடைய அந்த கரணங்களும் இந்த இதுல கவர் பண்ணிடும். அதனாலதான் இதை செய்யறோம். அதாவது நமக்கு வந்து சுவாசம், அடுத்தது எல்லாமே நான் வந்து முத்திரைக்கு ரிலேட்டடா உள்ள அதுக்குரிய வேண்டிய பேஸை தான் கொடுக்குறேன், ப்ரூஃபை தான் கொடுக்குறேன், இதெல்லாம் கொடுத்துருக்கோம். அதே தான் சயின்டிபிக்காவும் நம்ம சொல்ல போறோம். இன்னும் நிறைய எல்லாமே விஞ்ஞானபூர்வமா உள்ளதுதான். எதுவுமே வந்து நமக்கு வந்து சும்மா அவங்க சொல்லிட்டாங்கிறத நம்புறதுக்கு இல்லை. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்களே உங்களுக்கு தோணும். இப்ப அடுத்தது வந்து நம்ம சுவாசத்தையும் பண்றோம். இது ஏற்கனவே சொன்னதான், இருந்தாலும் இப்ப வந்து அகஸ்தியர் ஞான சரநூல்ல 16வது பாடல்ல சொல்லியிருக்கிறாரு. நம்ம சுவாசம் பண்றோம் இல்லையா, இடது சுவாசம் வலது சுவாசம். இப்போ வந்து ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கோங்க, 2 சைடு ஒண்ணு போலதான் ஓடும், ரெண்டுக்கும் ஒரே பிரின்சிபிள் தான். அதனாலதான் சொல்றேன். இப்போ வந்து மூக்கு தண்டை சார்ந்து ஓடும் போது அது வந்து நம்மளுடைய மண் கூரை குறிக்கிறது. மண் கூறு மூக்குத்தண்டை சேர்ந்து ஓடுச்சுன்னா. அதே மாதிரி மூக்குத்தண்டோட எதிர்பக்கத்துல சார்ந்து போகும்போது அது வந்து வாயுவின் கூறுவாக இருக்கும். அந்த சுவாசம் போகிறது வந்து வாயு கூறு தான் உள்ளும் வெளியிலும் போறதோட சிக்னல். மேல் பகுதி, அதாவது மூக்குல மேல் பகுதியை பார்க்கும்போது தீக்கூறு அல்லது வெப்பக்கூறு, கீழ்ப்பகுதியை போகும்போது நீர்க்கூறு, மத்தியில பாய்ந்து போகும்போது ஆகாயக்கூறு. இது வந்து நான் படத்தோட முன்னாடி கொடுத்துருக்கிறேன். இருந்தாலும் இதுவும் முத்திரைக்கு தேவையான ஒரு ஆதாரங்கிறதுக்காக வேண்டி இது இந்த பாட்டுல இருக்குது. நீங்களும் தாராளமா ஞான சரநூலை பார்த்து பாடல் 16ஐயும் பார்த்துக்கலாம். ஏன்னா நான் அந்த பாடலை ஏன் வாசிக்கலைன்னா நிறைய பேருக்கு அது வாசிச்சு புரியாம போயிடக்கூடாது. ஆனா இதெல்லாம் இருக்குதுங்கிறது சிலவங்களுக்கு ஆர்வம் இருக்கலாம். அந்த காரணத்தினால்தான் நான் வந்து இதையும் கொடுத்துருக்கேன். இது முன்னாடியே சொன்னதுதான், அந்த பாட்டோட சொல்லணும்ன்றக்கான்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இது வரைக்கும் நம்ம வந்து பஞ்சீகரணத்தை பற்றி விரிவா பார்த்திருக்கிறோம். இன்னும் எவ்வளவு புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இதுக்கு மேல எனக்கு விளக்க சக்தி கிடையாது. ஆர்வம் இருக்கவங்க திருப்பி திருப்பி இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெளிவு வரும். அதை விரும்புறீங்க. அந்த மாதிரி இது புரிஞ்சாதான் நமக்கு வந்து ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை இருந்தா தான் முத்திரையோடது வேலை செய்யறதை நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது அதனுடைய பயன்களை நீங்க வந்து உணர முடியும், அனுபவிக்க முடியும். அதுக்காக தான் இவ்வளவு சொல்றோம். சும்மா இந்த கை இப்படி தொடுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். 1 மணி நேரத்துல முத்திரையை சொல்லி கொடுத்து க்ளோஸ், சர்டிபிகேட் கோர்ஸ் இஸ் ஓவர்னு சொல்லிட்டு போகலாம். எதுக்காக இவ்வளவு தூரம் சொல்றோம்னா இத்தனையும் இவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க. இதே இது சயின்ஸ்லயும் நிறைய அது வந்து அதோட எப்படி இணைதுங்கிறதையும் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்து வந்து காலங்கருதி என்னுடைய வகுப்பை இதோட நான் முடிச்சுக்கிடுறேன். அடுத்த கிளாஸ்ல வந்து மிச்சத்தை நம்ம பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி.